வெல்கம் பேக் டு மை சேனல். குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய நாள் இனிய நாளாக அமையணும்னு எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. ஒருத்தன் பொண்ணு பார்க்க போனானா, பொண்ணு பார்க்க போன இடத்துல அவன் மாப்பிள்ளை வந்து ஷாக் ஆகிட்டாரான். ஏன் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியும்னு சொன்னாங்களா, அதனாலயா. பாருங்கள், சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. கேளுங்களா, கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினான். அது என்ன காலம்? கொசுவே இல்லாத காலமாக இருக்குங்க. எந்த வாட்ச் கரெக்டாக டைம் காமிக்கும்? எந்த வாட்சும் டைம்லாம் காமிக்காது. அதை நம்ம தான் போய் பார்க்கணும். கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். கேளுங்களேன், மரமே இல்லாத கார்டு என்ன தெரியுமா? சிம் கார்டுங்க. புதுசாக இருக்குல்ல? சரிங்களேன், கல்யாண வீட்டில் ஒருத்தனை பிடிச்சி சாம்பாரில் போட்டாங்களாம். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய பருப்பான். ஸோ சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. 10 யானையில் 9 யானை பஸ்ஸில் ஏறிச்சான். ஒரு யானை மட்டும் அந்த பேருந்தில் ஏற முடியலையாம். ஏன் தெரியுமா? அது வந்து ஆண் யானையாம். வந்ததோ லேடிஸ் பஸ்ஸா. பாருங்களேன், இது புதுசாக இருக்குல்ல? ஸோ சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. டாக்டர் ஊசி போடும்போது ஒருத்தன் வந்து தடுத்தானா. ஏன் தெரியுமா? ஏன்னா அது தடுப்பூசியங்க. இது புதுசாக இருக்குது. வெற்றிலையுடன் சேராத பாக்கு என்ன தெரியுமா? எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மைசூர் பாக்கு. ஸோ சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. பூச்சியை தொட்டால் ஷாக் அடிக்கும் தெரியுமா? மின்மினி பூச்சி. கேளுங்களேன், 2 பேர் ஹோட்டலுக்கு போகிறாங்க. 4 நாள் இட்லி ஆர்டர் செய்து சாப்பிட்றாங்க. அதை சாப்பிட்டதுக்கும் அவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா அது 4 நாள் இட்லியாம். கொஞ்சம் இதாக இருக்குல்ல? ஸோ சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. கேளுங்களேன், வெயிட்டே இல்லாத ஹவுஸ் எது தெரியுமா? லைட் ஹவுஸ். கணக்கு பரீட்சையில் கணக்கு போடாமல் எதுக்கிட்ட இப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சார் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், நீங்கள் தான் சார் சொன்னீங்க ஸ்டெப்ஸுக்கெலாம் மார்க் இருக்குன்னு, அதனால தான். என்ன ஒரு அறிவாளித்தனமான பதில். பசுமாடு ஏன் பால் தருது? அதால் டீ காஃபிலாம் தர முடியாது, அதனால். ஸோ சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க. பேஷண்ட்டு பேசிட்டாங்களாம். டாக்டர் பேஷண்ட்டை பார்த்து எங்கே பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கு அந்த பேஷண்ட் டாக்டர் நீங்கள் ஈய பார்த்ததே இல்லையா அப்படின்னு. இதை கேளுங்களேன், 2 பொண்ணுங்க பேசிக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு சொன்னாங்களாம், என் மாமியார் இறந்துட்டாங்க, நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் என்னால் அழவே முடியலை, கண்ணீரே வர மாட்டேங்குது, என்னடி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்கிறாங்க, ஒன்றும் செய்ய வேணாம், அவங்க திரும்பி உயிரோடு வந்துட்டாங்கன்னு நினச்சி ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க.